விஜய் அவர்களை வரவேற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். விஜய் அவர்களை இளவல் இளவல் என்று அன்போடு அழைத்த தலைவர், அரசியல் தலைவர், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர். எங்களுக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது, எந்த வெறுப்பும் கிடையாது. அவர்கள் ஒரு புதிய வரவு, அவர்கள் வரட்டும், வளரட்டும், மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கிறோம் என்கிற அவருடைய நோக்கம் உண்மையாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெறட்டும். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கே நாங்கள் முரண்பட்டோம்னு பார்க்கணும். காலையில் மாநாட்டுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம், மாலையில் கண்டித்து அறிக்கை கொடுக்கிறோம். ஏன்? கொள்கை ரீதியாக எங்களுக்கு மாற்று கருத்து வந்தவுடன் நாங்கள் முரண்படுகிறோம். அப்போ எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அம்பேத்கரோட என்ன கொள்கை முரண்பாடுன்னு அவங்க கேட்குறாங்க. அம்பேத்கரோடு எங்களுக்கு கொள்கை முரண்பாடு அல்ல. ஆனால் அம்பேத்கரை தூக்கி கொண்டு வருகிற எல்லோரோடும் நாங்கள் இணைஞ்சிட முடியாது. அப்படி பார்த்தா தைலாபுரம் தோட்டத்திலேயே அம்பேத்கர் சிலை வைத்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். ஏற்றுக்க முடியுமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு விடுதலை சிறுத்தைகள் வைத்த முழக்கம், மாற்று கருத்து இல்லை. 1999 நாங்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் எங்கள் தலைவர் வைத்த முதல் முழக்கம். நாங்கள் முதல்ல சொன்னோம். ரெண்டாவது சொன்னது யார் தெரியுமா? பாஜக தலைவர் அண்ணாமலை. மூணாவது சொன்னது யார் தெரியுமா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அதனால நாங்கள் அவங்க கூட போய் சேர்ந்துட முடியுமா? நாங்கள் பேசுறது அவங்களும் பேசிட்டாங்க, நாங்கள் அண்ணாமலை கூட போய் கை கோர்க்க முடியுமா? அன்புமணி ராமதாஸ் கூட போய் கை கோர்க்க முடியுமா? அதற்கு தொடர்ச்சியாக விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறார். கட்சி ஆரம்பித்து ஓராண்டாக போகிறது. அதற்கு பிறகு எத்தனை தேர்தல்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. எந்த தேர்தலில் அவர் களம் கண்டார்? வந்த இடைத்தேர்தல் எதையாவது சந்தித்தாரா? நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாரா? அவருக்கு தான் எல்லா இடமும் மன்றங்கள் இருக்குதுல்ல. எந்த இடத்தில் மாநாடு நடத்தினீர்களோ அந்த இடமே இடைத்தேர்தலை சந்தித்த இடம். விக்கிரவாண்டி. ஏன் அந்த களத்தை சந்திக்கல? ஒரு கட்சியின் வளர்ச்சி எதை கொண்டு அளவிடுவது? ஒரு கட்சியின் வளர்ச்சியை எதை கொண்டு அளவிடுவது? அந்த கட்சி தேர்தலில் பங்கேற்கணும். தேர்தலில் அந்த கட்சிக்கு மக்கள் என்ன மதிப்பீடு கொடுக்கிறார்கள் என்பது புலப்படணும். அப்போதானே அது தெரிய வரும். அப்போ தேர்தல் களத்தை நீங்கள் சந்திக்கல.